ஹலோ காய்ஸ், இன்னைக்கு கர்ஸ் மாஸ்டர் மான்வாவோட எபிசோட் 27 தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோ அவனை மாதிரியே ஒரு குளோனை ஆளை உருவாக்குறான். குளோனை உருவாக்குன அடுத்த செகண்டே அங்க பர்னிங் ஃபிளேமை வச்சு ஆளோட வேகத்தையும் அதிகமாக்குறான். அத்தனுடைய ஃபர்பிடன் ஸ்பெல்லா இருக்கிற மேஜிக் எட்டர்னல் கோல்டு அப்படின்னு அட் டைம்ல ஒரு 2 ஆரோ வச்சு அட்டாக் பண்ணுவான். கோல்டன் ஆரோஸும் டைரக்டா எம்பரரை நோக்கி பயங்கர வேகமா போகும். ஹீலின்னு அப்சல்யூட்டா இந்த மாதிரி அட்டாக் எல்லாம் என் மேல ஒர்க்கே ஆகாது. வந்த ஆரோஸும் ஒண்ணுமே இல்லாம அப்படியே நொறுங்கி போகுது. நம்மால விடாம காட்ஸ் ஃபிளேம் அப்படின்னு ஒரு அட்டாக் பண்ணுவான். கரண்டா நம்ம ஈலினோட லெவல் அங்க கம்மியா இருக்கு. அதனாலேயே நம்ம ஈலின் பண்ற அட்டாக்கும் சுத்தமா ஒர்க் ஆகல. அவ்வளோ பெரிய அட்டாக்க ஒண்ணுமே இல்லாம அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிட்டு கருப்பு கலர்ல ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அதை தாக்கும். இதனால ஈலினோட குளோனும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போகுது. என்ன ஆச்சு இப்பயும் உனக்கு புரியலையா என்ன? நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்க ஸ்ட்ரென்த் கேப் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா என்னதான் உன்னோட ஃபர்பிடன் கர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இப்போ ஸ்பெல் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு யூசர் ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய லெவல்ல இருக்கணும். ஆனா கரண்டா உன் லெவலுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபர்பிடனான கர்ஸ் எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. என்ன அந்த அளவுக்கு கேனா அப்படின்னு யோசிச்சியா? அங்க இது கேக்குற அந்த பட்டர்ஃப்ளை எம்பரருக்கு புரியல. ஆமா, நீ யாரு கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியாதா? டப்புன்னு நம்மால அவனோட குளோனை அங்க பின்னாடி வர வைப்பான். எவ்வளவு நேரமா சின்ன சின்ன அட்டாக் பண்ணது எல்லாமே பார்ட் ஆஃப் தி பிளான் மாதிரி நம்ம ஹீரோக்கு. ஆனா இத பத்திலாம் அங்க பட்டர்ஃப்ளை எம்பரருக்கு தெரியல. ஆமா, இப்போ நீ என்ன பண்ண போற? போன வாட்டி நம்ம ஈலின்னு ஒரு பையனோட முடிய வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணல. இப்ப அதே மாதிரி தான் அந்த ஈலினோட குளோனும் இப்ப அதோட கனெக்ட் ஆயிருக்கு. சரி, இப்பதான் என்னோட உண்மையான பவரை நீ பார்க்க போற. போன வாட்டி அந்த பையனுக்கு ரேஷியோவை கம்மியா வச்சிருப்பான். இந்த வாட்டி அதோட ரேஷியோவை 100%க்கு மாத்தி விட அந்த ஒட்டின்னு இருக்க அந்த பகுதியும் ஒரு மாறியாகும். சீக்கிரம் இப்பதான் என்னோட ஆர்ட் ஆஃப் டிஸ்இன்டெகிரேஷன் இத பத்தின பவரை பத்தி உனக்கு தெரிய போகுது. இதை வச்சு தப்பிக்கவும் முடியும், அதே டைம்ல ஒரு பெரிய அழிவையும் கிரியேட் பண்ண முடியும். அந்த ஒட்டி நின்ற அந்த பகுதியும் ஒண்ணுமே இல்லாம அப்படியே வெடிச்சு போகுது. பட்டர்ஃப்ளை எம்பரருக்கு இதை பார்த்தோன்னே சுத்தமா அழில. என்ன ஆச்சு பட்டர்ஃப்ளை எம்பரர்? இது ரொம்ப வலிக்குதோ? ஆனா நான் இன்னமும் எதையுமே ஆரம்பிக்கலையே. ஏன்னா இப்பதான் ஏகப்பட்ட க்ளோன்ஸை வச்சு உன்னை ஒண்ணுமே இல்லாம முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். டேய் ஈலினு, நீ ரொம்ப அரகண்டா இருக்காத. கண்டிப்பா நான் திரும்ப வருவேன். திரும்ப வரும்போது உன்னை விட்டு வைக்க மாட்டேன். டப்புன்னு அது ஸ்பேஷியல் ரிஃப்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள தப்பிச்சு போக ஆரம்பிக்குது. இந்த டீமன் கைண்ட் எல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கும்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா நான் அப்படி பண்ண போறேன், நீலாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல அப்படி இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா பிரச்சனைன்னு வந்துட்டா ஓடுறதுல ஃபர்ஸ்ட்னு சும்மாவா இவங்கள சொல்றாங்க? என்னாச்சு பட்டர்ஃப்ளை எம்பரரு? பயந்து தெச்சுக்கின்னு ஓடுற. அதுவும் அதே மாதிரி தப்பிச்சு போகுது. ரிஃப்டும் அவங்க க்ளோஸ் ஆகுது. நான் யோசிச்சதை விட அது ரொம்ப வேகமாவே போயிடுச்சுப்பா. ஆனா ஏதோ ஒண்ணு, ப்ரொஃபசர் ஷென்னோட ஆர்ட் ஆஃப் இன்டகிரேஷனும் டெத் சாக்ரிஃபைஸ் மேஜிக் கர்ஸும் இந்த அளவுக்கு பெரிய டீமன் பட்டர்ஃப்ளை எம்பரரை தோக்கச்சுது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். ஆளு ரொம்ப ஹாப்பி ஆகி ரொம்ப பைத்தியமானாலும் ஆச்சரியமே இல்ல. நம்ம ஹீரோ பண்ண வேலையில அந்த டீமன் எம்பரரோட பகுதியும் அங்கங்க கிடைக்கும். இதெல்லாம் அங்க இங்கன்னு இருக்கும் போது எதுக்காக இதை அப்படியே விடணும்? அப்சர்வ் பண்ணிக்கலாம். அங்க இதை அப்சர்வ் பண்ணோன்னே டீமன் ரேஸோட பாடி பிராக்மெண்ட் அதுவும் நம்மளுக்கு அங்க கிடைக்கும். ஆல்ரெடி நம்மளு கிட்ட பியூரான டிராகன் பிளட் லைன் அதோட பிராக்மெண்ட்டும் அங்க இருக்கும். அங்க இதுவும் இணையும் போது கூட அதுவும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணனால எக்ஸ்பீரியன்ஸ் 30,000க்கும் மேல அதிகமாகுது. கரண்டா நம்ம ஈயோட லெவலும் 54ல இருக்கு. பரவாயில்லையே, யாரை யோசிச்சா இதனால டிராகன் பிளட் லைன் இப்படி அதிகமாகுன்னு? நான் யோசிச்சதை விட என்னோட ஸ்ட்ரென்த் அது ரொம்ப கிரேசியா அதிகமா இருக்கு. நம்ம ஹீரோ எவ்வளவு நேரமா ஒரு இல்யூஷன்ல இருந்திருப்பான். அந்த இல்யூஷனும் அப்படியே தன்னால அங்க மறையுது. பரவாயில்லப்பா, ஃபைனலி நான் திரும்ப வந்துட்டேனா? ஆனா அதுக்கப்புறம் முன்னாடி இருக்க காட்சியை பார்த்து ஆளு ரொம்ப ஆச்சரியமாகறான். முன்னாடி ஏகப்பட்ட டீமன்ஸ் இது வரைக்கும் சாக்ரிஃபைஸ் பண்ண மனுஷங்கள ஏதோ உணவு மாதிரி அப்படியே சாப்பிட ஆரம்பிக்குது. நான் யோசிக்கல இந்த நரகத்தோட இந்த பக்கம் இது நான் யோசிச்சதை விட ரொம்ப ஒரு பயங்கரமான நரகமால இருக்கு. இந்த சைடு ஒரு மாஸ்டரும் ஒரு பர்சனை பயங்கரமா கடிச்சு கோதரும். அங்க ஒரு சின்ன பொண்ணு கத்துறா, அப்பா அப்பா தயவு செஞ்சு எந்துக்கோங்க, நான் இதுக்கு மேலேயும் நான் உங்களை கோவமாக்குற மாதிரி பேச மாட்டேன், வாங்கல ப்ளீஸ் அப்பா. ஐயோ சொன்னா கேளு, இந்த இடம் ரொம்ப ஆபத்தான இடம், ஓடுமா சீக்கிரம் ஓடு. அந்த பொண்ணு கேக்குற மாதிரி இல்ல. அந்த மாஸ்டர் மொத்தமா அப்பாவை அப்படியே முழுங்கிடும். நெக்ஸ்டா யூ அந்த பொண்ணையும் மொத்தமா முழுங்கிடலான்னு வரும். ஜஸ்ட் மிஸ் இன்னொரு பையன் எப்படியோ அவங்க காப்பாத்தவும் செய்யறான். என்ன பண்ண இருக்க, அழுவத சீக்கிரம் இந்த இடத்தை விட்டு தப்பிக்க பாரு. இவங்க இப்படியே ஓடும் போது வேர்ல்டு டெஸ்ட்ராயிங் தண்டரும் பயங்கர வேகமா அது மேல விழும். அந்த மாஸ்டரும் இதனால ஒண்ணுமே இல்லாம ஆகுது. அங்க இப்பதான் அந்த பொண்ணுக்கும் அங்க ரிலைஸ் ஆகுது, அம்மா நீங்க தானே இது, பிளீஸ் எப்படியாச்சும் நீங்க தான் பைஜன் சிட்டியை காப்பாத்தணும். இந்த பொண்ணை வந்து நான் இதுக்கு முன்னாடி பையன் சொல்லியிருப்பேன், ஏன்னா ஓடி வரும்போது பையமா தான் அங்க தெரிஞ்சிருக்கும். ஆனா ஆக்சுவலா அது ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அந்த ப்ராஃபஸியும் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையாயினே இருக்கு. சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான்.
தான் இதுக்கு முன்னாடி கேட் ஆஃப் அப்போக்லிப்ஸ் அது எப்படின்ச்சு அந்த மாதிரி சிட்டி மாற இதுவே ஒரு ரீசனாவும் அமைய வாய்ப்பு இருக்கு. அங்க எப்படி ஆளு யோசிக்கும் போது ஒரு மாஸ்டரும் அப்பியர் ஆகுது. அதுவும் பயங்கர வேகமா அங்க தாக்கும். ஜஸ்ட் மிஸ் எப்படியும் அங்க காப்பாத்துறான். பசங்களா சீக்கிரம் இப்ப டைம்ல சீக்கிரமா போயிட்டு ஒளிங்க. அவங்க 2 பேருமே போனக்கு அப்புறம் நம்ம ஈலினும் அவங்க சொல்றான், அக்லியான ஃப்ரீக்கு என்னோட எனர்ஜியை டேஸ்ட் பண்ண நீ தயாரா இருக்கியா? அத்த செகண்டே நம்மள டிவோரிங் அந்த ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்ண வந்த அந்த பீஸ்டும் ஒண்ணுமே இல்லாம அப்சர்வ் ஆயிக்குது. பின்னாடியே அந்த பொண்ணு கேக்குறான், அம்மா பிரதர் நம்ம இப்போ எங்க போறோம்? வேற எங்க? இந்த ஆல்டர்ல இத்தனை பேர் கொல்ல போறாங்களே, இது எல்லாத்துக்குமே ரீசனா இருக்கிற அந்த வீரை நம்ம மொத்தமா எடுக்க போறோம். அங்க திடீர்னு ஒரு பெரிய டீமனும் நம்ம ஹீரோ முன்னாடி வரும். தம்பி உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு அவுட் சைடரு, மரியாதையா இந்த உலகத்தை விட்டு போயிடு, இல்லன்னு வச்சுக்கோங்க நாங்க மோஸ்டியை காட்டாம உங்க எல்லாரையுமே கொல்ற மாதிரி இருக்கும். பசங்களுக்கும் இதை பார்த்தோன்னே பயமாவுது. ஏன்னா கொச்சன்னு ஏகப்பட்ட டீமன்ஸும் இருக்கு. அப்படியா நீ என்ன திரும்பவும் இல்யூஷன்ல இழுக்கலாம் ட்ரை பண்றியோ? அதெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. உடனே அங்க ஏகப்பட்ட வேர்ல்டு டெஸ்ட்ராயிங் தண்டரை பண்ண ஒரு டீமனும் மொத்தமா அழியுது. பாக்குற அந்த பெரிய பாஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா இது எப்படி இவன் பண்ணா? பாசிபிளி வாய்ப்பே இல்ல. ஆனா இப்போ அதுக்கு யோசிக்கலாம் அந்த அளவுக்கு டைமே இல்ல. நம்ம ஈலின் ஜஸ்ட் வெறுமா ஒரே ஒரு அட்டாக் பண்றான், அதுக்கே மொத்தமா அழிஞ்சு போகுது. அங்க மத்தவங்களுக்கும் இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஓரளவு நம்பிக்கை வரும். ப்ராஃபஸில சொல்லப்பட்ட அந்த சேவியர் அவரு வந்துட்டாரு. ஃபைனலி நம்ம இந்த நரகத்தை விட்டு வெளில போறோம். சேவியர் அப்படிதான், நீங்க தான் எல்லாரையுமே காப்பாத்தணும். தயவு செஞ்சு கொள்ளுங்க, எல்லா மாஸ்டர்ஸையும் கொள்ளுங்க, எதையுமே விடாதீங்க. சீன் அப்படியே நம்ம ஹீரோ நோக்கி வரும். அவன் முன்னாடி ஒரு பயங்கரமான ப்ளூ லைட் அப்பியர் ஆகுது. நம்மளுக்கு ஐடியாவே இல்ல, ஆமா அது என்னது அப்படின்னு தான் யோசிப்பான். அதுக்குள்ள முன்னாடி ஒரு ஏன்ஷியன்ட் ஆர்ஜின் ஆர்டிஃபேக்டும் அப்பியர் ஆகுது. அதை பார்த்தோன்னே அங்க இருக்கிற டீமன்ஸும் சீக்கிரம் இந்த உலகத்துல திரும்பவும் அந்த ஏன்ஷியன்டான ஆர்டிஃபேக்ட் வந்திருக்கு, இந்த விஷயத்தை பத்தி மாஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க சீக்கிரம். அங்க இன்னொரு சைடு அங்க நம்ம ஹீரோக்கும் ஏதோ ஒரு விஷயம் அங்க சென்ஸ் ஆகுது. இந்த ஆர்டிஃபேக்ட நோக்கி ஒரு டெரிஃபைங்கான ஆறாவும் வந்து இருக்கு. அது வேற யாரும் இல்ல, சோல் டிவோரிங் எம்ப்ரஸ். அதங்க இல்லூஷனுக்குள்ள ஒரு லேடிய நம்மால பார்த்தால, ஐயோ அவனால பிரச்சனை வருமே, அவளோட வேகமும் ரொம்ப அதிகமா இருக்கு. அட பசங்களா இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, வாங்க இப்பயே நம்ம போலாம். நம்மால அந்த இடத்தை விட்டு ரொம்ப வேகமா போறான். ஆனா அந்த ஆர்டிஃபேக்டும் விடாம நம்ம ஹீரோவை பின்தொடர்ந்து வர ஆரம்பிக்குது. அங்க ஈலினுக்கும் சுத்தமா ஐடியா இல்ல. இந்த ஆர்டிஃபேக்ட் ஒன் ஆஃப் த 7 ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட்ல ஒன்னு. ஆர்டிஃபேக்டோட காம்பேக்ட் பவர் அதோட ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா இதை வச்சு ஃபியூச்சர் அங்க பார்க்க முடியும். நானும் தப்பிக்க எவ்வளவோ ட்ரை பண்றேன், ஆனா இது என்ன விடுற மாதிரியே இல்ல. ஏதோ ஒரு ரீசனுக்காக என்ன ஃபாலோ பண்ணிக்கினே இருக்கு இந்த ஆர்டிஃபேக்ட். ஏகப்பட்ட டீமன்ஸும் சீக்கிரம் என்ன பண்ணிருக்கீங்க, அந்த பசங்களை போக விடாதீங்க புடிங்க. அங்க டீமன்ஸ் டக்குன்னு முன்னாடி வரும். ஆனா நம்மால கர்ஸ் ஸ்பெல்லா இருக்கிற எட்டர்னல் ஃப்ரீஸ் அத ஆளு பயன்படுத்துறான். அத்தனுடைய எல்லா டீமன்ஸும் அப்படியே மொத்தமா உறைஞ்சு போகுது. சரி ஏதோ ஒண்ணு அந்த கியூபரை ஃபாலோ பண்ணிக்கினே இருக்கு, அதோட பவர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உன்னோட ட்ரூவான பவரை எனக்கு காட்டு. ஆனா அந்த ரூபி கியூப் நம்ம ஹீரோ கிட்ட வராம டைரக்டா அந்த பொண்ணு கிட்ட போய் நிக்குது. எதுக்காக இந்த ரூபி கியூப் உன் கிட்ட வந்து அட்ராக்ட் ஆகணும்? நீ எக்ஸாக்டா யாரு? என்னோட பேரு பைசியோ. எனக்கு என்ன ஆசைனா இந்த பைஜன் சிட்டியை எப்படியாச்சும் காப்பாத்தணும். இப்போ என் முன்னாடி இருக்கிற இந்த ஆர்டிஃபேக்ட் இதுல அதுக்கான பவரும் இருக்கு, என்னால அதை ஃபீல் பண்ண முடியுது. இந்த சிட்டியை காப்பாத்த எனக்கு விடுவீங்களா? உன்னை பாக்குறதுக்கு ஒன்னும் ஒரு சாதாரணமான சைல்டு மாதிரி எனக்கு தெரியல. ஆமா உண்மையை சொன்னா நான் அடல்ட், எனக்கு ஏஜ்லெஸ் ஆன ஒரு சிண்ட்ரம் மாதிரி இருக்க. சிம்பிளா சொன்னா நான் ஒரு அடல்ட்டா இருக்கேன், ஆனா என்னோட ஏஜ் ஸ்டக் ஆயிடுச்சு. அதான் நான் இந்த ஏஜ்ல இருக்கேன். நீங்க ஜஸ்ட் என்னை இந்த சிட்டியை காப்பாத்த விடுவீங்களா ப்ளீஸ்? அந்த ஆர்டிஃபேக்டை நான் பயன்படுத்தலாமா? ஈவன் நான் அதுக்கு உங்களோட ஸ்லேவாவோ இல்ல மெய்டாவோ இருக்க தயாரா இருக்கேன். சரி இந்த மாதிரி எவ்வளவு நீ சொல்லும் போது இந்த விஷயத்த தாராளமா நீயே பண்ணலாம். அங்க ஆர்டிஃபேக்ட அவ கையில வர வைக்க ஒரு பயங்கரமான ஒளி அப்பியர் ஆகுது. அங்க உறைஞ்சு போயிருக்க ஒரு டீமனுக்கும் இப்பதான் அங்க ரிலீஸ் ஆகுது. ஐயோ பிரச்சனை, அந்த ஆர்டிஃபேக்ட் அந்த பொண்ணோட இணையுது. அது இணைஞ்ச அடுத்த செகண்டே அந்த பொண்ணும் பயங்கரமா க்ரோ ஆகுறா. இது வரைக்கும் நம்ம அந்த பொண்ணை ஒரு சின்ன பொண்ணா நம்ம பார்த்தோம், ஆனா இப்போ அந்த பொண்ணு ரொம்ப ஒரு பெரிய பொண்ணா இருக்கா. நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான், அட ஆக்சுவலா அந்த ரூபி கியூப் அத வெற்றிகரமா இவ கண்ட்ரோல் பண்ணிட்டாளா? அப்புறம் தான் அந்த பொண்ணை ஆளு பாக்குறான். அந்த பொண்ணோட சைஸ் வழக்கத்தை விட ரொம்ப பெருசா இருக்கும். இதுக்குதான் நானும் சொல்லியிருப்பேன் ரொம்ப பெரிய பொண்ணா இருக்குன்னு. அந்த பொண்ணு வானத்தை நோக்கி போகும்போது மேல ஏகப்பட்ட கிரேட் ஸ்டார் அதெல்லாம் அப்பியர் ஆகுது. அங்க இப்பதான் நம்ம ஆளுக்கு புரியுது, டீச்சரு நீ உண்மையிலேயே கிரேட்டியா, உனக்கு எல்லாமே இதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சிட்டியோட கார்டியன் அது ஒன்னும் நான் இல்ல, பைசியோ இந்த பொண்ணுதான். வானத்துல இருந்து ஏகப்பட்ட ஸ்டார் லைட்டும் அப்பியர் ஆகுது. அதுவும் டைரக்டா அங்க இருக்கிற டீமன்ஸ் மேல படும். அங்க டீமன்ஸுக்கு புரியல, ஆனா இன்னமும் ஏகப்பட்ட ஸ்டார் லைட் ப்ளூம் இன்னும் ஒரு ஸ்கில்ல பயன்படுத்தணும்னு எல்லா டீமன்ஸும் மொத்தமா அப்படியே அழிஞ்சு போகுது. மத்தவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க எப்படி இதெல்லாம் ஆகுதுன்னு, அவங்களுக்கு புரியல. நான் இதே மாதிரி சிட்டில இருக்க எல்லா டீமனும் அழிஞ்சு போகுது, இந்த சிட்டியே அவ காப்பாத்திட்டா. ஆனா என்ன ஒண்ணு, திரும்ப அவ பழையபடி ஆயிட்டா. நான் அந்த பைஜன் சிட்டியை திரும்பவும் காப்பாத்திட்டேன்.
பைஜன் சிட்டியை நம்ம காப்பாத்தியாச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த சோல் டிவோரிங் எம்ப்ரஸ் அவதான். ஏன்னா டீமன்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயும் அது இன்னமும் உயிரோட இருக்கு. அதனால இப்பதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. ஏன்னா சோல் டிவோரிங் எம்ப்ரஸ் அது இன்னமும் உயிரோட இருக்கு. கண்டிப்பா மத்தவங்களுக்குள்ளவும் அது அப்பியர் ஆகும். இல்ல நம்ம எல்லாராலையும் இந்த இடத்துல தப்பிக்க முடியும். அதுக்கு நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஸ்டார் இதோட பவரை நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். நம்ம இதை ஒண்டி ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த பவர் ஒரு டெலிபோர்டேஷனுக்கான பவர் மாதிரி ஆக்ட் ஆகும். இந்த இடத்துல இருக்க எல்லாராலையும் இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும். இதை கேட்கிற நம்ம ஆளு ரொம்ப ஷாக் ஆகுறான். என்னது இந்த பவரை டெலிபோர்டேஷன் மாதிரியும் பயன்படுத்த முடியுமா? அப்பனா இது எல்லாமே டீச்சருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. அவரு ஆல்ரெடி ப்ராஃபஸி பண்ணி எல்லா விஷயத்தையும் இங்க பார்த்திருக்காரு. ஆனா இப்பதான் அந்த பொண்ணே சொல்றான், என்ன ஒண்ணு டெலிபோர்ட் பண்றதுக்கு யாராச்சும் ஒரு பவர்ஃபுல்லான பர்சன் அவங்க இந்த இடத்துல அவங்களோட பவர்ஸை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பவர்ஸை வச்சுதான் இந்த டெலிபோர்டேஷன் இதை ஆரம்பிக்க முடியும். இங்க இருக்கிற மத்தவங்களை அங்க காப்பாற்ற முடியும். அப்போ சிம்பாலிக்கா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா நான் இங்க இருக்கணும் அதானே? அதேதான், நீங்க கவலைப்பட வேணாம். ஏன்னா ஆல்ரெடியே எல்லா டிவினேஷனும் நான் பண்ணிட்டேன். அதனால இந்த இடத்துல நீங்க சாக வாய்ப்பில்லை. சரி, அப்புறம் எல்லாருமே இந்த இடத்த விட்டு போயிட்டா என்ன பத்தி நீங்க கவலை பண்ணும் அப்படின்னு இல்ல. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரு சேஃபான இடத்துக்கு கொண்டு போ. சேஃபான இடத்துக்கு கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் நீ கொடு. உன்னோட எபிலிட்டியை இன்னமும் வலிமையா மாத்துறதுக்கு ட்ரெயின் பண்ணு. ஆனா எதுக்கு? ஆப்வியஸா உன்னோட ஹெவன்லி டிவினேஷன் இந்த எபிலிட்டியை வச்சு ஒரு பெரிய யூஸே இருக்கு. அதனால தேவையில்லாம சாக கூடாது அப்படின்னு யோசிச்சுனா தயவு செஞ்சு நான் சொல்றத பண்ணு. சரி, நான் கண்டிப்பா அதே மாதிரியே பண்றேன். இப்போ டைம் வந்துச்சு, நம்ம ஸ்டார் ரேவை திரும்பவும் ரிவர்ஸ் பண்ணணும். ஏன்னா அப்பதான் ஈலின் உங்களை வச்சு மத்தவங்களை இங்க சென்ட் பண்ண முடியும். சரி, நீங்க எல்லாருமே டெலிபோர்ட் ஆகி போறீங்க, இதெல்லாம் ஓகே. ஆனா இந்த இடத்த விட்டு நான் எப்படி தப்பிக்க போறேன்? அதை பத்தி நீ சொல்லவே இல்லையே. இல்ல, டிவினேஷனை நம்ம வெளிப்படையா சொல்லக்கூடாது. ஏன்னா இப்படிதான் ஆக போகுது, அதுதான் நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னு நான் ஏதாச்சும் சொன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா ஃபியூச்சர் சேஞ்ச் ஆகவும் வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் தன்னால எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். நம்ம ஈலினுக்கும் அங்க புரியல, என்னடா இவளும் டீச்சர் மாதிரி இப்படி மிஸ்டீரியஸா பேசுறா. சரி, ஏதோ ஒண்ணு, நான் ஸ்டார் ரேவை ரிவர்சிங் பண்ண ஆரம்பிக்கிறேன் இப்படின்னு அந்த கியூபை வச்சு ரிவர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பயங்கரமான ஒளியும் அந்த எத்துக்கு வருது. இப்ப அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அந்த ரேக்கு பவர் சோர்ஸா இருக்க போது நம்ம ஹீரோ தான். அதனால ஆளு உள்ள போக ஆரம்பிக்கிறான். உள்ள போயிட்டு அவனோட பவர் இன்க்ரீஸ் பண்ற விதமா ஃப்ளேம் ஆஃப் ரீஇன்கார்னேஷன், இதனால நம்ம ஹீரோவோட பவரும் அப்படியே அதிகரிக்கும். ஸ்ட்ரென்த், எஜிலிட்டி, அவனோட ஸ்கில் எல்லாமே பவர் இப்படி அதிகமாகும் போது நம்ம ஹீரோவோட உடம்பே அங்க எனர்ஜி சோர்ஸ் அங்க பயன்பட ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் அந்த ஒளியும் வானத்தை நோக்கி ரொம்ப பயங்கர வேகமா போகுது. அங்க எல்லாருமே சொல்றாங்க, ஏலின் நீங்க தான் எங்க எல்லாருக்கும் ஒரு சேவியர். நீங்க பண்ண கைண்ட்னஸ் நாங்க கண்டிப்பா மறக்க மாட்டோம். ஏலின் என்ன பண்ணிருக்கீங்க? சீக்கிரம் இந்த இடத்த விட்டு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாருமே டெலிபோர்ட் ஆகுங்க சீக்கிரமா. உடனே அந்த பொண்ணும், ஓகே நான் உங்களுக்காக வெளி உலகத்துல வெயிட் பண்றேன். இதே மாதிரி அவங்க எல்லாருமே அந்த இடத்த விட்டு டெலிபோர்ட் ஆகி போறாங்க. நம்ம ஹீரோவோட நிலைமைய மோசமா இருக்கும். ஏன்னா டெலிபோர்டேஷனுக்காக ஏகப்பட்ட ஆர்கனை ஆளு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். என்னதான் ஆளு இம்மார்ட்டலா இருந்தாலும் அந்த வலி அதை ஆளு உணர மாதிரி இருக்கும். பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு. அவங்க எல்லாருமே இந்த இடத்த விட்டு ரொம்ப வேகமா டெலிபோர்ட் ஆகி போயிட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம் தான். அங்க இப்படி ஆளு யோசிக்கும் போது கரெக்டா பின்னாடி யாரோ ஒருத்தங்க வராங்க. அங்க பின்னாடி வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த டீமன் எம்ப்ரஸ் அவங்கதான். ஆமா, இந்த இடத்துல அப்படி என்னதான் ஆச்சு? ரூபி கியூபோட ஆராவும் சடனா மாஞ்சு போயிடுச்சு. ஹேய் நில்லு, அந்த எட்டர்னல் ரூபி கியூபும் இங்க இருக்கிற அந்த வில்லேஜ் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே எங்க போனாங்க? இத பத்தி உனக்கு தெரியுமா? உடனே நம்ம ஈலினோ, யாரு யோச்சா அகேன் திரும்பவும் நம்ம மீட் பண்ணுவோன்னு. அட இரு, இப்போதைக்கு எங்க எல்லாருக்குமே தலைவரா இருக்கிற அந்த பட்டர்ஃப்ளை எம்பரர் ஒரு கூடல நீ இருக்கணும். எதுக்காக நீ இந்த இடத்துல இருக்க? உனக்கு இன்னுமா விஷயம் புரியல? எல்லா விஷயத்தையும் நான் தான் உனக்கு விளக்கணுமா என்ன? அப்பனா இப்படி சொல்லாத. அவரு கேட்ட மாதிரியே நீயும் எங்க சைடு தாவிட்டியா என்ன? பரவாயில்ல, இந்த மாதிரி நான் யோசிக்கல. இந்த பிளான் நான் சொல்லாமலே இப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு. சரி, இப்போ ஆடு தன்னால அதுவே வாய் கொடுக்கும் போது இப்படியே மெயின்டைன் பண்ணிக்க வேண்டியதா? எம்பரஸும் உடனே அங்க கேக்குறாங்க, நீ இப்போ எங்க சைட்ல இருக்கனா? எங்க லார்டோட ஒன்லி அப்போஸ்டலா நீ தான் இருக்கியா என்ன? இந்த எம்பரஸை விடவும் ஒரு பெரிய பதவின்னு சொல்லலாம் அப்போஸ்டல்லாம். நம்ம ஈலினும் அதுக்கேத்த மாதிரி மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறான். சரி, இப்பயாச்சும் உனக்கு தெரிஞ்சதே இந்த மாதிரி நான் எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆளுன்னு. அப்புறம் என்ன, உனக்கே தெரியும் இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுன்னு. அங்க உடனே அவ மரியாதையா ரொம்ப கிரீட் பண்ண ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோக்கும் இதுதான் வேணும். ஏன்னா எப்படியாச்சும் இந்த இடத்தை விட்டு தப்பிக்கணும். அதுக்காக நம்மால கதையை விட ஆரம்பிக்கிறான். இங்க இருக்கிற அந்த மனுஷ பசங்க அவங்க கிட்டதான் அந்த எட்டர்னல் ரூபி கியூப், இப்போ அது அவங்க கிட்டதான் இருக்கு. எல்லாருமே இப்போ ஹியூமன்ஸோட உலகத்துல இருக்காங்க. சோ நான் என்ன யோசிச்சிருக்கேன்னா, அந்த ஏன்ஷியன்ட் ஆர்டிஃபேக்ட திரும்பவும் போயிட்டு நம்ம டீமன் இனத்துக்காக கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். எம்பரஸுக்கு இதை கேட்கும் போது ரொம்ப கடுப்பா இருக்கு. போயும் மனுஷனா இருக்கிற இவனுக்கெல்லாம் கிரீட் பண்ற மாதிரி இருக்கு. சரி மை லார்ட், இந்த மாதிரி நீங்க
நீங்க சேஃபா போயிட்டு வாங்க. அங்க இதே மாதிரி நம்மால போறான். ஆனா ஒரு சைடு டவுட்டா தான் இருக்கு. என்ன இவ ஒண்ணுமே பண்ணாம இந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா என்ன போக விட்டா? எம்ப்ரஸுக்கு ஏதோ ஒரு விஷயமா அவங்க ரியலைஸ் ஆகுது. ஸ்டாப் பண்ணுங்க. உடனே நம்ம ஹீரோவும் என்ன ஆச்சு? உடனே உன்னோட டோன் அப்படியே மாறிச்சு. உனக்கு தெரியும்ல நீ யாருக்கிட்ட பேசுற, நான் யாருன்னு. இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல நீ யாருன்னு. ஆனா இப்போ எனக்கு தெரியும்டா. நீ இப்போ செத்தாகணும். எம்ப்ரஸ் ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அங்க பண்ணுவாங்க. எப்படியோ நம்மால தப்பிக்கிறான். அங்க எம்ப்ரஸும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒண்டி பட்டர்ஃப்ளை எம்பரரோட மெசேஜ் அது ஒண்டி வராம இருந்தா அவ்வளவுதான். இந்த மனுஷ பையனால நான் இப்போதைக்கு மொத்தமா ஏமாந்து போயிருப்பேன். நீ என்னையே ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணல. கண்டிப்பா நான் இதுக்காக விட மாட்டேன். ஒரு டார்க் பேரியரா அவ கிரியேட் பண்ணுவா. அதுவும் அங்க பரவ ஆரம்பிக்குது. நம்மளுக்கு அதை பார்த்தோன்னே புரியுது. ஐயோ இது வந்து டார்க் பேரியர் ஆச்சே. ஒன்ஸ் இதுல மாட்டிக்கினா அவ்வளவுதான். அவ்வளவு சீக்கிரத்துல இந்த பேரியரை விட்டு வெளியிலேயே வர முடியாது. அப்புறம் அவனுக்கு ஒரு விஷயம் அங்க ஞாபகம் வரும். இதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பெல் ஆளு கிரியேட் பண்ணலாம்னு ட்ரை பண்ணிருப்பான். அதே மாதிரி திரும்ப ஒரு ஸ்பெல் அங்க கிரியேட் பண்ணா என்ன, பேரியர் இன்னமும் முழுமையா அங்க கிரியேட் ஆகல. இப்போ இதை உடைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, ப்ராசஸை இன்ட்ராக்ட் பண்ணணும். ஆளு பிஸ்ஃபுல் வாய்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில் அக்யூர் பண்ணுவான். அதை பயன்படுத்தலான்னு போறதுக்குள்ள ஒரு பயங்கரமான அட்டாக்கும் அப்படியே அவன் மேல படும். சீக்கிரமா நான் ஏதாச்சும் பண்ணணும். சீக்கிரம் பிஸ்ஃபுல் வாய்டு அதை ஆக்டிவேட் பண்ணு. என்ன ஆச்சு ஹியூமன்? பட்டர்ஃப்ளை எம்பரர் இதுக்கு முன்னாடி உன்னை கொல்ல வேணாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா உலகத்திலேயே இது வரைக்கும் மத்தவங்க யாருமே அனுபவிக்காத ஒரு பயங்கரமான டார்ச்சர் அத இன்னைக்கு நீ அனுபவிக்க போற. ஏன்னா உங்களை மாதிரி மனுஷன் இன்னும்லாம் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுட்டுக்கு தான் சமம். நான் இந்த ஸ்கில்லை பயன்படுத்த வேணாம் அப்படின்னு யோசிச்சேன். தேவையில்லாம இந்த ஸ்கில்லை நீ என்ன பயன்படுத்த வைக்கிற. பிஸ்ஃபுல் வாய்ட் அப்படின்னு அந்த ஸ்கில்லை பயன்படுத்தணும்னே வித்தியாசமா ஏதோ ஒரு விஷயமும் அங்க பின்னாடி அப்பியர் ஆகுது. அது என்னதுன்னு நம்மளுக்கு தெரியல. இங்கே இந்த எபிசோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் இவங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ மறக்காம லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டாகும் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.